செட்டிநாட் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் எல்லாரும் சேர்ந்து சிற்பி இல்லம், முதியோர்களுக்கு வேண்டிய இல்லம் பண்ண போகிறாங்கன்னு கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இப்போ எல்டர் ஹோம் ரொம்ப முக்கியமாக வேண்டியிருக்கு. இப்போ நான் இந்த நாட்டில் நியூக்ளியர் ஃபேமிலிஸ் எல்லாம் ஃபேமிலி குறைஞ்சி போகிறதுனால பெரியவங்களை பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் யாரும் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணதுல ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி இருக்கிறதுல ஒன்றே ஒன்று தான் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, அந்த பெரியவங்களை ரொம்ப கர்டிசியோடு நம்ம பார்த்துக்கணும், அவங்களுக்கு ரொம்ப கைண்டாக இருக்கணும், அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கணும், மெடிக்கல் அட்வைஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கணும். ஏன்னா பெரிய வயசில் நிறையாவே நோய்கள் இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி இல்லங்களில் வச்சு பண்ணதுல ரொம்ப ரொம்ப நல்லது. இட்ஸ் எ கிரேட் சர்வீஸ். அதனால் இந்த குடும்பத்தையே நான் வாழ்த்துகிறேன். அது என்னுடைய நல்வாழ்த்துகள் எப்பவும் இருக்கும். அது இந்த மாதிரி எனக்கு பேச சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஐயப்பன் என்கிற முத்தையா எடுத்து இந்த வேலையெல்லாம் செய்கிறார்கள். அது செய்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்து. இன்னமும் அதிகமாக பண்ணினாக்க நல்லா இருக்கும். சந்தோஷம். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு சந்தோஷம். இந்த செட்டிநாடு குழுமத்தின் பரோபகார அறக்கட்டளை மூலமாக சிகப்பு இல்லம் என்ற பெயரில் குன்றக்குடி என்ற ஊரில் கட்டப்பட இருக்கும் முதியோர் இல்லத்தின் ஒரு உபயோகத்தை பற்றி, அதனுடைய அவசியத்தை பற்றி பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறுவதோடு அல்லாமல் என்னுடைய மகிழ்ச்சியையும் நான் தெரிவிக்கின்றேன். இந்த பரோபகார அறக்கட்டளையின் மூலமாக இப்படி தனிமையில் வாடும் அல்லது தனிமையில் வசிக்கும் முதியோர்களுக்காக கை கொடுத்து அவர்களை அழைத்து ஒரு ஹோம் ஃப்ரம் ஹோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அதாவது வீட்டில் இருப்பது போலவே அன்புடனும் பரிவுடனும் நட்புடனும் அவர்களை அழைத்து மரியாதையுடன் அவர்களுக்கு உணவு, வசதி, மருத்துவம் இவையெல்லாம் செய்து கொடுக்கும்படியான ஒரு அறக்கட்டளை, பரோபகார அறக்கட்டளை என்று ஏற்படுத்தி இவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை கேட்கும் பொழுது எனக்கு உண்மையாகவே சொல்லனா மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனென்றால் இது வருங்கால சமூகத்தின் ஒரு மிகவும் அவசியமான ஒரு பரோபகாரம் என்றாலே மற்றவர்களுக்கு உதவி செய்வது என்பதுதான் அதன் பொருள். இது சமூக பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனையாக இதை ஆகவிடாமல் இதை சமூக கடமையாக கருதி இந்த வருங்காலத்தில் முதியோர்களுக்கு ஒரு சௌகரியமான வசதியுடன் கூடிய அன்புடனும் பரிவுடனும் கனிவுடனும் அவர்களை எடுத்து சென்று அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுத்து ஏறக்குறைய தங்கள் இல்லத்திலேயே அவர்கள் வாழ்கிறார் போல ஒரு உணர்வை ஏற்படுத்தும் இந்த அறக்கட்டளைக்கு நான் என்னுடைய பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் எல்லோருடைய தரப்பிலும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆகையினால் இந்த அறக்கட்டளையின் முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக ஆகப் போகின்றது என்பதில் சந்தேகமில்லை. அதற்கு தகுந்த மாதிரி அவர்கள் தங்களுடைய பரிமாணத்தையும் பரிமாண வளர்ச்சியையும் தங்களுடைய வசதிகளையும் அவர்கள் பெருக்கி முதியோர்களுக்கு ஒரு பெரிய துணையாக இருக்கப் போகிறார்கள் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சி ஏற்படுகின்றது. தமிழ்நாட்டின் வரலாறு, ஏன் தென்னிந்திய அல்லது இந்திய வரலாற்றினோடையே அவர்களுடைய வரலாறு பின்னி இருக்கின்றது. செட்டிநாடு குழுமம், முத்தையா இவர்கள் எல்லோரும் இதற்கு கை கொடுத்து உதவப் போகின்றார்கள் என்பதை கேட்கும் பொழுது எனக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. ஏனென்றால் ஒரு பெரிய குழுமம், ஒரு பெரிய குடும்பம், வரலாற்றோடு இணைந்த குடும்பம், இந்திய நாட்டின் வரலாற்றோடு இந்த இணைந்த குடும்பத்தின் உறுப்பினர்கள் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு அறக்கட்டளையை ஏற்படுத்தி அதன் மூலமாக சமூகத்தின் ஒரு பெரிய உண்மையான தங்களுக்கு வாழ்ந்து காட்ட வேண்டும், எப்படி பரோபகாரமாக இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற ஒரு அவாவோடு இந்த அறக்கட்டளையை நிறுவி இதற்கான பலவிதமான முயற்சிகளையும் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்கும் பொழுது எனக்கு ஆச்சரியம் ஏற்படவில்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட குடும்பம் அது. இருந்தாலும் ஆச்சரியம் ஏற்படவில்லை என்றாலும் நன்றி தெரிவித்துக் கொண்டாக வேண்டும். அவர்கள் இன்னும் பல பணிகள் இதே மாதிரி செய்து
இந்த இந்திய வரலாற்றிற்கு பெருமை சேர்ப்பார்கள் என்பதை பற்றி எனக்கு ஐயமில்லை.